யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான மக்களோட புனித பூமி, சிவனே இருக்கிறதா நம்பப்படுற கைலாச மலை. ஆனா அந்த மலைக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சீன அரசாங்கம் ஒரு பெரிய தடைய போட்டிருக்கு. எல்லோரும் வணங்குற ஒரு மலைய ஏன் ஒருத்தரால கூட ஏற முடியல? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள இறங்கி என்னதான்னு பாப்போம். இந்த ஒரு கேள்விதான் பல 100 வருஷமா உலகத்துல இருக்கிற ஆய்வாளர்கள், ஆன்மீகவாதிகள், அட்வென்ச்சர் பண்றவங்கன்னு எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்கு. நிஜமாவே அங்க சிவன் இருக்காரா, இல்ல அதுக்குள்ள வேற ஏதாச்சும் பெரிய ரகசியம் ஒழிஞ்சிருக்கா? இதுலதான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கோடிக்கணக்கான மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை, இன்னொரு பக்கம் பார்த்தா மனுஷனோட காலடி படாத தடை செய்யப்பட்ட ஒரு சிகரம். இப்போ இந்த மர்மத்தோட ஒவ்வொரு முடிச்சியும் அவிழ்த்து பார்க்க போறோம். இந்த மர்மங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல இந்த மலையோட முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் இது பலருக்கு வெறும் ஒரு மலை இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட மையமா தெரியுது? முதல்ல இது எங்க இருக்குன்னு பார்த்தா சீனாவோட கட்டுப்பாட்டுல இருக்கிற திபெத்ல அமைஞ்சிருக்கு. உலகத்தோட உயரமான சிகரம் எவரெஸ்ட்டை விட கொஞ்சம் உயரம் கம்மிதான். ஆனா அதோட ஆன்மீக உயரம் அதை அளக்கவே முடியாது. அதோட வடிவம் ஒரு பிரமிட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அது இயற்கையா உருவாச்சா இல்ல வேற ஏதோ சக்தியால செதுக்கப்பட்டதான்ற கேள்விதான் இந்த மர்மத்தோட முதல் படி. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கைலாசம் ஒரே ஒரு மதத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. இது 4 பெரிய மதங்களோட சங்கமம். இந்துக்கள் இத சிவனோட வீடுன்னு கும்பிடுறாங்க. பௌத்தர்கள் இது புத்தரோட மறுபிறவி வாழ்ற இடம்னு நினைக்கிறாங்க. ஜெயின் மதத்துக்கும் இது ஒரு முக்கியமான இடம். அது மட்டுமில்லாம திபெத்தோட பூர்வீக மதமான போன் மதத்தினர் அவங்க கடவுள்கள் எல்லாரும் இங்கதான் இருக்காங்கன்னு உறுதியா நம்புறாங்க. இந்த மலைய சுத்தி சில கணக்குகளும் இருக்கு. அது இன்னும் புதிரானது. அதாவது வட துருவத்திலிருந்து கைலாச மலைக்கு இருக்கிற தூரம் சரியா 6666 கிலோமீட்டராம். அதே மாதிரி கைலாசத்திலிருந்து தென் துருவத்துக்கு இருக்கிற தூரம் அதோட 2 மடங்கு, அதாவது 13332 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. இது எண்களோட விளையாட்டா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பிரபஞ்ச ரகசியம் இருக்கா? கைலாசத்தோட அடிவாரத்துல 2 ஏரிகள் இருக்கு. ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு அப்படியே ஆப்போசிட். ஒன்னு பிரம்மாவோட மனசுல இருந்து உருவானதா சொல்லப்படுற தெய்வீகமான மானசரோவர் ஏரி. இன்னொன்னு அரக்கன் ராவணன் சிவனுக்காக தவம் இருந்ததா சொல்லப்படுற ராட்சஸ்தால் ஏரி. ஒரே இடத்துல தெய்வீகமும் அசுர சக்தியும் ஒன்னா இருக்கிறது கைலாசத்தோட மர்மத்தை இன்னும் அதிகமாக்குது. சரி, இப்போ அந்த மலை உச்சிக்கு போக முயற்சி செஞ்சவங்களுக்கு என்னாச்சு? அவங்கள சுத்தி இருக்கிற பயங்கரமான கதைகளை பத்தி பாப்போம். ஏன் இந்த பயணம் ஒரு தடை செய்யப்பட்ட பயணமா மாறுச்சு? புராண கதைகள் படி பார்த்தா ஆயிரக்கணக்கான வருஷத்துல மிலரேபான்னு ஒரே ஒரு திபெத்திய துறவி மட்டும்தான் அந்த உச்சிக்கு போயிருக்கார். அவரை தவிர வேறு யாரும் போனதா எந்த பதிவும் இல்ல. அவர் எப்படி மேல போனாரு, அங்க என்ன பார்த்தாருங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ரகசியம்தான். மலை ஏற முயற்சி பண்ணிட்டு திரும்பி வந்தவங்க சொல்ற அனுபவங்கள்லாம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மலைக்கு பக்கத்துல செலவழிச்சு ஒரு 12 மணி நேரத்துல அவங்க முடி நகம் எல்லாம் 2 வாரத்துல வளர்ற அளவுக்கு வளர்ந்துருச்சாம். ஒருவேளை கைலாச மலைக்கு பக்கத்துல நேரம் வேற வேகத்துல போகுதோ? 1990கள்ல ரஷ்யாவை சேர்ந்த ஒரு டீம் மலை ஏற முயற்சி பண்ணிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போனதும் அவங்க எல்லாருக்கும் மனநலமே பாதிக்கப்பட்டு பயத்துல பாதியிலே திரும்பி வந்துட்டாங்களாம். அவங்க அப்படி என்னதான் பார்த்தாங்க, என்ன கேட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா நம்புறாங்க. அதாவது பக்தியோட போகாம திமிரோடையோ இல்ல சும்மா சாகசம் பண்ணணும்னு போறவங்களையோ கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தடுத்து நிறுத்திருமா. ஒருவேளை அந்த மலையே தன்னைத்தானே பாதுகாத்துக்குதா? சரி, இப்போதான் நம்ம இந்த டாபிக்கோட ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வரும். அந்த மலையோட உச்சியில நிஜமாவே என்னதான் இருக்குங்கிறத பத்தி நம்பவே முடியாத ஆனா கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற சில தியரிகளை பத்தி பாப்போம். கைலாசத்தோட உச்சியை பத்தி மொத்தம் 6 பெரிய தியரிகள் இருக்கு. முதல்ல அது பூமிக்கு வந்த வேற்று கிரகவாசிகளோட தளம்னு சொல்றாங்க. 2வது அது சொர்க்கத்துக்கோ இல்ல வேற ஒரு உலகத்துக்கோ போற ஒரு நுழைவாயில். 3வது ஷம்பாலான்னு மறைக்கப்பட்ட ஒரு தெய்வீக நகரம் அங்க இருக்கு. 4வது அது கடவுள்களோட உண்மையான வீடு. 5வது அதுதான் இந்த பூமியோட அச்சாணி. கடைசியா நாசிகள் தேடின உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ரகசியம். இந்த எல்லா தியரியிலும் ரொம்பவே விசித்திரமானது ஹிட்லரோட ரகசிய பயணம் பத்தி தான். உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு சக்தி கைலாசத்துல ஒளிஞ்சிருக்குன்னு நம்பி ஹிட்லர் ஒரு ரகசிய கீமா அங்க ஆராய்ச்சி பண்ண அனுப்புனதா ஒரு பேச்சு இருக்கு. ஒருவேளை அவங்க டைம் டிராவல் பண்றதுக்கு ஒரு வழியை தேடி அங்க போனாங்களா? இன்னும் சில சயின்ஸ் ரீதியான மர்மங்களும் இருக்கு.
கைலாச மலையை சுத்தி காந்த அலைகள் ரொம்ப விசித்திரமா வேலை செய்தான். அதனால காம்பஸ், ஜிபிஎஸ் மாதிரி கருவிகள் எல்லாம் அங்க வேலை செய்யாம போயிடுதுன்னு சொல்றாங்க. இது இயற்கையான ஒரு விஷயமா, இல்ல அங்க மறைஞ்சிருக்கிற ஏதோ ஒரு சக்தி நவீன அறிவியலே திணறடிக்குதா? இவ்ளோ மர்மங்கள், அமானுஷ்ய அனுபவங்கள், சயின்ஸ் தியரின்னு பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் அப்புறம் இந்த தடைக்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா என்ன காரணம் சொல்லுது? இப்ப அத பாப்போம். சீன அரசாங்கம் இந்த மலையேற்றத்தை தடை செஞ்சதுக்கு சொன்ன அதிகாரப்பூர்வ காரணம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. அங்க வாழ்ற கோடிக்கணக்கான மக்களோட, குறிப்பா பூன் மத மக்களோட நம்பிக்கையை மதிக்கிறதுக்காக தான் இந்த தடை. அவங்க தங்களோட கடவுள் வாழ்ற அந்த புனித மலைய மனுஷங்க கால் வச்சு மிதிக்கிறத ஒரு பெரிய அவமானமா நினைக்கிறாங்க. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு இடம் பொது பார்வையிலிருந்து மூடப்பட்டிருக்கும் போது அதை பத்தின கதைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முடிவே இருக்காது. ஒருவேளை இந்த தடைதான் கைலாசத்தோட மர்மத்தை எப்பவும் உயிர் போட வச்சிருக்கோ என்னவோ. கடைசியா இந்த கேள்விய நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். கைலாச மலையோட உச்சில என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அது சிவனோட தியான இடமா, ஏலியன்ஸோட பேஸா, இல்ல மனுஷனோட கற்பனைக்கே எட்டாத வேற ஏதாச்சும் ஒரு ரகசியமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மர்மத்தோட முடிச்சு அவிழ்க்கப்படுமா இல்லையாங்கிறத காலம்தான் சொல்லணும்.